Hi students, welcome to UDO Max. இன்னைக்கு நம்ம 12th Max Chapter 1 Exercise 1.1ல இருக்க Important 5 Mark பார்க்க போகிறோம். So question number 7 வந்து ஒரு Important 5 Mark. இதை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் given question வந்து if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க and B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Verify that AB the whole inverse is equal to B inverse into A inverse. So LH is equal to RHS ஆன்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS AB the whole inverse. ஸோ ஒரு இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? இன்வர்ஸ் ஒன்றா 1 by determinant of AB into adjoint of AB. நார்மலாக நம்ம வந்து determinant of Aன்னு இருந்துச்சுன்னா 1 by determinant of A into adjoint of Aன்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே AB மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ். ஸோ AB மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ AB is equal to A மேட்ரிக்ஸ் into B மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் A வந்து 3 2 7 5 into matrix B வந்து -1 -3 5 and 2. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு காலம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -3 இன்ட்டு 3 இன்ட்டு -1 வந்து -3. இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும். 2 இன்ட்டு 5 வந்து 10. அகெயின் இந்த ரோ இந்த காலம் 3 into -3 வந்து -9, 2 into 2 வந்து +4. And in column and in the row 7 into -1 வந்து -7 plus 5 into 5 வந்து 25. And in the row into column 7 into -3 வந்து -21 plus 5 into 2 வந்து 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ -3 + 10. ஸோ ப்ளஸும் மைனஸும் நம்ம மைனஸ் பண்ணணும். 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. -9 + 4 ப்ளஸும் மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ -9 + 4 வந்து 5. -7 + 25 வந்து நமக்கு 18. -21 + 10. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து -11 வரும். ஸோ இங்கே அதே மாதிரி -5. ஸோ கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து இங்கே ப்ளஸ், ஸோ ப்ளஸ். இங்கே கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ். இங்கே கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ், ஸோ ப்ளஸ். இங்கே கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ இது வந்து நமக்கு மைனஸ். ஸோ இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ 7 இன்ட்டு -11 வந்து -77. இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் வரும். 18 இன்ட்டு 5 வந்து 90. 18 இன்ட்டு -5 வந்து -90. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ், which is equal to 90ல் 77 போயிடுச்சுன்னா 13. கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ், ஸோ +13. ஸோ which is not equal to 0. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு 0 வரலை. therefore AB is a non-singular matrix. Therefore AB the whole inverse exists. எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது adjoint ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ adjoint ஆஃப் ஏபி. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைண்ட் பண்ணுறது? இன்டர்சேஞ்சிங் A11 and A22 சைன் சேஞ்சிங் A12 and A21. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். வாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 11ம் -11 மேலே போயிடும், 7 வந்து கீழே வந்துடும். ஸோ இதில் -5 இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் +5. இங்கே +18 இருக்குது. சைன் சேஞ்ச் பண்ணால் -18.
ஸோ இதுதான் adjoint of AB. ஸோ இப்போ AB the whole inverse ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ AB the whole inverse is equal to AB the whole inverse is equal to 1 by determinant of AB ஓட வேல்யூ வந்து நமக்கு 13. ஸோ 1 by 13 into adjoint of AB. Adjoint of AB வந்து minus 11, 5, minus 18, 7. ஸோ இதுதான் equation number 1. ஸோ LHS சால்வ் பண்ணியாச்சு. AB the whole inverse கிடச்சிருச்சு. ஸோ இதை equation 1 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து RHS. ஸோ RHSக்கு நம்ம கொடுத்துருக்கிறது B inverse into A inverse. ஸோ ஃபஸ்ட்டு RHSன்னு எழுதிக்கோங்க. RHS ஃபைன் பண்ண வேண்டியது வந்து B inverse into A inverse. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து B inverse எக்ஸிஸ்ட் ஆதான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ B inverse எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் B கட்டணும். ஸோ 1 by determinant of B into adjoint of B. ஸோ determinant of B ஓட வேல்யூ வந்து என்னது? determinant of B is equal to, ஸோ B மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1 into 2 வந்து -2. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். -3 into 5 வந்து -15. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ். ஸோ +15. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ +13. ஸோ இதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. therefore B is a non-singular matrix. therefore B inverse exists ன்னு எழுதிக்கோங்க. B inverse exists. ஸோ இப்போ adjoint of B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். adjoint of B is equal to, ஸோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைண்ட் பண்ணணும்? interchanging these two position and sign change in இந்த ரெண்டு பொசிஷன்லையும். ஸோ இந்த ரெண்டு பொசிஷனையும் இப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2 மேலே வரும், -1 கீழே வரும். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இதுதான் adjoint of B. ஸோ இப்போ B இன்வர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of B ஓட வேல்யூ வந்து என்னது? 13 into adjoint of B ஓட வேல்யூ வந்து 2, 3, -5, -1. ஸோ இப்போ B இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ determinant of A இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ determinant of A is equal to, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் A மேட்ரிக்ஸில். ஸோ 3 5s are 15. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். 7 2s are 14. ஸோ 15 minus 14 வந்து 1, which is not equal to 0. therefore A is a non-singular matrix ன்னு எழுதணும். therefore A is a non-singular matrix. therefore A inverse exists. ஸோ இப்போ determinant of A ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது adjoint of A ஃபைண்ட் பண்ணலாம். adjoint of A is equal to, ஸோ A ஓட adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? interchanging இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் அண்ட் சைன் சேஞ்சிங் இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ். இந்த டயக்னலில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டயக்னலில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ 5 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ -2, -7. இதுதான் adjoint of A. இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ A inverse is equal to 1 by determinant of A ஓட வேல்யூ வந்து 1 தான். ஸோ 1 into 5 - 2 -7 3, which is equal to 5 - 2 -7 3. ஸோ நம்மளை கேட்டிருக்கிறது வந்து B inverse into A inverse. ஸோ B inverse ஓட மேட்ரிக்ஸையும் A inverse ஓட மேட்ரிக்ஸையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ B inverse into A inverse is equal to, B inverse matrix வந்து என்னது? 1 by 13 into
2 3 minus 5 minus 1 2 3 minus 5 minus 1 into A inverse ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 5 minus 2 minus 7 3 so 5 minus 2 minus 7 3 so இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் which is equal to 1 by 13 so 5 2s are 10 7 into minus 3 வந்து minus 21 2 into minus 2 வந்து minus 4 plus 3 into 3 வந்து 9 minus 5 into 5 வந்து minus 25 minus 1 into minus 7 வந்து plus 7 minus 5 into minus 2 வந்து plus 10 minus 1 into 3 வந்து minus 3 which is equal to so minus 25 plus 7 10 minus 3 which is equal to so இதை multiply பண்ணா minus பண்ணா நமக்கு வந்து minus 11 5 minus 18 7 இதுதான் நம்மளோட equation number 2 இதுதான் நம்மளோட equation number 2 so equation 1 equation 2 ஈக்குவலாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ வெரிஃபை பண்ணால் equation 1 is equal to equation 2 therefore equation 1 is equal to equation 2 LHS equal to RHS AB the whole inverse is equal to B inverse into A inverse ஸோ எங்கே வெரிஃபை கேட்டிருக்காங்க ஸோ வெரிஃபைடுன்னு எழுதணும் ஸோ இதை எடுத்து நம்ம எப்போவுமே எழுதி ஷோ பண்ணி காமிக்கணும் So this is the answer. Thank you.